அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாகிபத்துல் லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்போ அடுத்து என்ன கேள்வி கேட்குறாங்கண்டா, ஜியாரத் செய்கிறதுனால தர்காவுக்கு போகிறதுனால என்ன லாபம் அப்படின்னு கேட்குறாங்க. போகிறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பதில் சொல்கிறாங்க. ஜூருல் குபூர் ஃபைன்னஹா துதக்கிருக்குமுல் ஆஹிரா ஃபைன்னஹா துஸிஹிது ஃபித் துன்யா வ துருக்கில் கல்ப அப்படின்லாம் வேறு ஹதீஸுகளில் வருது. ஜியாரத் செய்கிறதுனால உங்களுக்கு மறுமையின் நினைவு வரும், உள்ளம் இலகும், துன்யாவிலே பற்றற்ற தன்மை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. தர்காவுக்கு போகும்போது நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அங்கே உட்காந்து அவங்கள பெரியவங்க முன்னாடி உட்காந்துருக்கும் பொழுது, அவுலியாக்கள் முன்னாடி நம்ம ஜியாரத்துக்காக நிற்கும் பொழுது, அவங்களுக்காக யாசின் ஓதும்போது, ஃபாத்தியா ஓதும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து பார்த்தோன்னு சொன்னால், பாருங்கள், இந்த வலியுல்லா, இந்த இறைநேசர் ஈமானோடு இஸ்லாத்தை பின்பற்றி ஷரியத்தை பின்பற்றி இவ்வளோ ஒழுக்கமாக அல்லாஹ்வுடைய நேசம் பெறுற அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக தீனை பின்பற்றி வாழும் பொழுது, இறைவனுடைய நெருக்கத்தை விரும்பி அதற்காக வேண்டி அமல்கள் செய்து இவ்வளவு உயர்வை அடைந்த இவங்க, அல்லாஹ் தஆலா இவங்களுக்கு இந்த உலகத்திலே எவ்வளோ பெரிய சன்மானத்தை தர்றான். எங்கள் அத்தாவுக்கு இப்படி யாராவது தர்கா கட்டியிருக்காங்களா? எங்கள் ராதாவுக்கு யாராவது தர்கா கட்டியிருக்கிறாங்களா? எனக்கு யாராவது தர்கா கட்டினா ஒத்துப்பாங்களா? இப்படியெல்லாம் பல விதமாக யோசித்து பார்த்தா இல்லை. இப்போ இவங்க அந்த அளவுக்கு இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுக்கிறதுனால தான் அல்லாஹ் தஆலா இவங்களுக்கு மக்களுடைய மனசில் அவங்களுக்கு கபூலியத்தை போட்டு அவங்களுக்காக வேண்டி சில பேரை சேர்ந்து தர்கா கட்டுற அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். இவங்களுக்கு மறுமையிலையும் உயர்ந்த அந்தஸ்து, கபூரிலையும் உயர்ந்த அந்தஸ்து, இவங்களுடைய துன்யாவுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் தஆலா இவங்களை மேன்மை எப்படி படுத்தியிருக்கான். ஏர்வாடியில் இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவங்கள எப்படி அல்லாஹ் மேன்மைப்படுத்தியிருக்கிறான். நாகூரில் ஷாவுல் மீது நாயத்தை அல்லாஹ் தஆலா எப்படி மேன்மைப்படுத்தியிருக்கிறான். தபரி ஆலம் பாதுஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அல்லாஹ் தஆலா எப்படி மேன்மைப்படுத்தியிருக்கிறான். இந்த உலகத்தில் மதுரையில் கோரிப்பாளையத்தில் இப்படி கண்ணியப்படுத்தியிருக்கான். இப்படி இந்த கண்ணியம்லாம் யாருக்கு கிடைச்சிருக்குன்னா, ஈமானோடு இறை நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி நல்லமல்களை புரிஞ்சவங்களுக்கு தான் இந்த நசீபு கிடைச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் கிடைச்சிறது கிடையாது. அப்போ நாமளும் இதே மாதிரி வாழ்ந்தோம்னு சொன்னால், இந்த இறைநேசர்கள் மாதிரி நானும் இவங்களுடைய வழியை பின்பற்றி குரானையும் ஹதீஸையும் இமாம்களுடைய வழிமுறையும் சஹாபாக்களுடைய வழிமுறையும் பின்பற்றி நாம் வாழ்ந்தோம்னு சொன்னால், அப்போ அது நமக்கும் இது போன்ற உயர்வுகளை இந்த உலகத்திலையும் தருவான், மறு உலகத்திலையும் தருவான். அப்படிங்கிற அந்த மறுமையினுடைய நினைவு நமக்கு வருவதற்கு தர்காக்களுக்கு போய் ஜியாரத் செய்வதும், பொதுவான மன்னரைகளுக்கு சென்று ஜியாரத் செய்வதும் நமக்கு அவ்வளோ பெரிய பயன்களை தருகிறது, மறுமையினுடைய நினைவை தருகிறது, நம்மளுடைய உள்ளத்துக்கு இலக்கத்தை தருது, உள்ளம் இலகுகிறது. நம்மளுக்கும் மௌத்து உண்டு, நாமளும் மௌத்தாக போவோம். அப்போ அதுக்குள்ளே இந்த வேலைகள்லாம் பார்ப்போம், மக்களோடு இணக்கமாக நடப்போம், மக்களோடு சந்தோஷமாக வாழ்வோம் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள்லாம் வரும். இந்த உலகத்தில் எத்தனையோ அரசர்கள் நாடாண்டுட்டு போயிருக்கிறாங்க. எவ்வளவோ ஆண்டாண்ட அந்த அரசர்களுக்கெல்லாம் அவங்களுடைய கபறுகள், கல்லறைகள் எங்கே இருக்குன்னு கூட எத்தனையோ பேருக்கு தெரியல. சேர சோழ பாண்டிய மன்னரைகள்லாம் இங்கே இருக்குன்னு சுட்டி காட்ட முடியுதா? சுட்டி காட்டுறதுக்கு கூட ஒரு அடையாளங்கள் கூட இல்லாமல் போச்சு. ஆனால் இந்த இறைநேசர்கள் ஈமானோடு அமலே சாலிஹ் நல்லமல்கள் புரிந்து இந்த இறை நெருக்கத்தை பெற்ற காரணத்தினால இந்த உலகத்தில் முஸ்லீம்களால் மட்டும் இல்லை, மாற்று மத சகோதரர்களால் கூட கொண்டாடப்படக்கூடிய ஒரு உயர்ந்த அந்தஸ்து அடைஞ்சிருக்கிறாங்க. அதுபோன்று நாமளும் வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதிமொழி, அப்படிங்கிற ஒரு எண்ணம், அப்படிங்கிற ஒரு டார்கெட் நோக்கம் நமக்கு வருது. அந்த ஆசை நம்ம உள்ளத்தில் வரணும்னு சொன்னால் நமக்கு தர்காக்களுக்கு போய் ஜியாரத் செய்யணும். வல்லாஹ் ரஹ்மான் மறுமையின் நினைவை தர்காவுக்கு செல்லும்போது அதிகமாக தந்தல் புரிவானாக. சில பேர் கேட்பாங்க, இல்லையே தர்காவுக்கு போனால் உருஸ்க்கெலாம் போனால் அங்கே உள்ள அந்த ஆட்டப்பாட்டங்கள் அதுதானே நமக்கு நினைவு வருது. இப்போ அதெல்லாம் பார்க்கும் பொழுது மறுமையின் நினைவு எங்கே வருது அப்படின்னு யாராவது சில பேர் குதர்க்கமாக கேட்கலாம். குதர்க்கவாதிகளுக்கு பெருசாக பதில் சொல்ல தேவையில்லை.
எத்தனையோ பேர் நம்ம யாராவது நம்மளுடைய சொந்தக்காரங்க அடக்கிறதுக்காக போனோம்னு சொன்னால் அந்த அடக்கிற இடங்களில் வேறு யாரும் இல்லை, தர்காவுக்கு போனால் மட்டும் கிடையாது, பொது மையவாடியில் நம்மளுடைய அப்பாவையோ அல்லது நம்மளுடைய சொந்தக்காரங்களையோ யாரையோ அடக்கிறதுக்காக போனால் கூட அந்த இடத்துல உட்காந்து 4 பேர் ஃபித்னா ஃபசாதுகளை பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூடயே தான் மறுமையினுடைய நினைவுகள் வர்றதில்லை. அதனால் பொது மையவாடிகளுக்கும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? பொது மையவாடிகள் கூட மறுமையினுடைய நினைவை ஊற்றுறதில்லையே அப்படின்னு சொல்லிட முடியுமா? அதெல்லாம் யார் சிந்திக்கிறாங்களோ, யார் அந்த மனோநிலையில் இருக்கிறாங்களோ, ஈமானிய பார்வையோடு பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் அது போன்ற சிந்தனைகள் வரும். அவங்களுக்கு பொது மையவாடிகளுக்கு மன்னரைகளுக்கு போனாலும் வரும், தர்காவுக்கு போனாலும் வரும். எவனுக்கு இந்த தேவையில்லாத சல்லாப எண்ணங்கள் இருக்குமோ, மனசபலம் இருக்குமோ, அவனுக்கு துன்யாவுடைய எண்ணங்கள், துன்யாவுடைய ஆசைகள் தான் பொது மையவாடிகளுக்கு போனாலும் வரும், தர்காவுக்கு போனாலும் வரும்.